வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது +2 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் யூனிட் 1ல் சாப்டர் 3 இன்ட்ரொடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் பார்ட் 9 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ கடைசியாக 8 வீடியோஸில் என்னென்ன கண்டென்ட் நம்ம பார்த்தோன்னு ஒரு சின்ன ரீக்காப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் டு டிபிஎம்எஸ். ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, அதை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் டிபிஎம்எஸ். ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி எவல்யூட் ஆச்சு, பஞ்ச் கார்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆச்சு, ஸோ அதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜ் சிஸ்டம் எப்படி வந்தது, ஸோ ஃபைல் மேனேஜ் சிஸ்டம்லேருந்து என்னென்ன லிமிடேஷன்ஸ்னால டிபிஎம்எஸ் வந்து எவால்வ் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது டிபிஎம்எஸ் கான்செப்ட். ஸோ ஆசிட் கான்செப்ட்னா என்ன, கண்ட்ரோலிங் செக்யூரிட்டிஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் டேட்டாபேஸ் மாடல். ஸோ 4 கைண்ட் ஆஃப் மாடல்ஸ் பார்த்தோம். ஹைரார்க்கிக்கல் மாடல்னா என்ன, நெட்வொர்க் மாடல்னா என்ன, ரிலேஷன்ஷிப் மாடல்னா என்ன, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்தோம். அப்புறம் ஆர்டிஎம்எஸ் அண்ட் ஜார்டன்ஸ். ஸோ ஆர்டிஎம்எஸ் என்ன, ரிலேஷன் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஒரு டேட்டாபேஸ்க்கு இன்னொரு டேட்டாபேஸ்க்கு எப்படி ரிலேட் பண்ணுறது, அதில் ப்ரைமரி கீனா என்ன, ட்ரிபிள்ஸ்னா என்ன, ஆட்ரிபியூட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தது இஆர் மாடல், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். ஸோ இந்த மாடலோட என்ன அப்படின்னா என்ன, என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல்னா என்ன, அதில் டைப்ஸ் பார்த்தோம். என்டிட்டினா என்ன, ஆட்ரிபியூட்ஸ்னா என்ன, ரிலேஷன்ஷிப்னா என்ன, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அது எப்படி நம்ம டயக்ராமெட்டிக்காக ரெப்ரசன்டேட் பண்ணலாம் சொல்லிட்டு இஆர் டயக்ராம்ஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா MySQL. ஸோ இன்ட்ரொடக்ஷன் டு MySQL. ஸோ MySQLனா என்ன, ஸோ அது ஒரு query லாங்குவேஜ், அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட இன்ட்ரொடக்ஷன் பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது, ஸோ டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா என்ன, அந்த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஒரு 6 கமெண்ட்ஸ்க்கு ஏற்ற நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி வந்து MySQL இன்ஸ்டால் பண்ணுறது, XAMPP இன்ஸ்டாலேஷன் வச்சு எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்ற பார்த்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வேறு என்னென்ன ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் எப்படி டிசைன் பண்ணுறது, ஒரு டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணால் அதில் என்னென்னலாம் இருக்கணும், ஒரு ரெக்கார்ட்னா என்ன, ஆட்ரிபியூட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் SQL பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ SQLனா என்ன, அதில் என்னென்ன, அதோட ஒர்க் நேச்சர் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, ஸோ அந்த டைப்ஸ்க்கு என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் சொல்ல ஒரு கண்டென்ட் உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ்னா என்னன்றதை பார்க்கலாம் டெஃபினிஷன். ஸோ ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் இஸ் a ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் யூஸ்டு ஃபார் accessing அண்ட் மேனிப்புலேட்டிங் டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸை அசஸ் பண்ணுறதுக்கும் அதை மேனிப்புலேட்னா ஒன்றும் இல்லை, அதை இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுற இந்த ஆப்ஷன்ஸ், அசஸிங் அண்ட் மேனிப்புலேட்டிங் டேட்டாபேஸ். இட் இஸ் டிக்ளேர்ட் அஸ் a ஸ்டாண்டர்ட் பை அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்ட். ஸோ ISOயும் ANSIயும் வந்து பார்த்தீங்கன்னா 1986லேயே 1987லேயுமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டுக்கு என்ன பண்ணாங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 1986லேருந்து இந்த ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ், இந்த டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாபேஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இதில் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் எக்ஸிக்யூட்ஸ் queries against a database. ஸோ டேட்டாபேஸில் நம்ம queries-ஐ கொடுத்து என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ரிட்ரீவ் டேட்டா ஃப்ரம் த டேட்டாபேஸ். ஸோ என்னென்ன டேட்டாஸ்லாம் நமக்கு தேவையோ அந்த டேட்டாஸ்லாம் இந்த queries யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்சர்ட் அண்ட் அப்டேட் ரெக்கார்ட்ஸ் இந்த டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸில் ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறதோ இல்லை அப்டேட் பண்ணுறதோ இதுவுமே என்ன பண்ணலாம், இந்த டேட்டாபேஸில் queries யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். டெலீட் ரெக்கார்ட் ஃப்ரம் த டேட்டாபேஸ். ஸோ இன்சர்ட் அப்டேட் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு டேட்டா இன்சர்ட் ஆகிருக்கு டேட்டாபேஸ்னால் அதையும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். கிரியேட் நியூ டேட்டாபேஸ் அண்ட் நியூ டேபிள் நெட் டேட்டாபேஸ். ஸோ நியூவாக ஒரு டேட்டாபேஸும் கிரியேட் பண்ணலாம், அந்த டேட்டாபேஸில் ஒரு நியூ டேபிளும் நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜில் இருக்கிற ஒன் ஆஃப் த மெயின் குவாலிட்டிஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் SQL கமாண்ட். ஸோ இந்த SQL கமாண்டில் என்னென்ன இருக்குது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் SQL கமாண்ட் அவைலபிள் டு பர்ஃபார்ம் த வேரியஸ் ஃபங்க்ஷன். SQL கமாண்ட் கிளாஸிஃபைட் இன்டு 5 மேஜர் கேட்டகரிஸ் டிபெண்டிங் ஆன் தர் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த SQL கமாண்டை பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸாக கிளாஸிஃபைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்,
அதுக்கப்புறம் செகண்ட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், தேர்டு பார்த்தீங்கன்னா டேட்டா query லாங்குவேஜ், ஃபோர்த் ஒன்று ட்ரான்சிஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ இந்த 5 டைப்பாக என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்கியூஎல் கமாண்டை பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒன்று என்ன ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், ஸோ டிடிஎல்னு சொல்லுவாங்க. The DDL command are used to define database schemes, also to create and modify the structure of the database object in a database. ஸோ டிடிஎல் கமாண்டோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட்லேயே நம்மளுக்கு தெரியும் டேட்டா டெஃபினிஷன். ஸோ புதுசாக டிஃபைன் பண்ண போகிறோம், ஸோ க்ரியேட் பண்ண போகிறது, மாடிஃபை பண்ண போகிற ஒரு டேட்டாபேஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம்னா அதுக்கு இந்த டிடிஎல் கமாண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட், ஆல்டர், ட்ராப், ரீநேம், ட்ரங்கேட். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 கமாண்ட் என்ன பண்ணுறாங்க இந்த டிடிஎல் டைப்ஸ்க்கு கீழே வருது. ஸோ ஒரு கமாண்டும் என்ன ஒர்க் நேச்சர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரியேட், யூஸ் டு கிரியேட் டேட்டாபேஸ் ஆர் டேபிள். ஸோ என்ன பண்ணோன்னா இந்த கிரியேட்ன்ற கமாண்ட் என்ன பண்ணோன்னா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த கமாண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டர், ஸோ மாடிஃபைஸ் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ் ஆர் டேபிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு காலம் ஆட் பண்ணணும், இல்லை எக்ஸ்ட்ராவாக இல்லை ஒரு காலம் நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த ஆல்டர் கமாண்ட் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸுக்கு இருக்க திங்ஸை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ஆல்டர். இந்த ஆல்டர் கமாண்ட் வச்சு நம்ம அதை என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ராப். இந்த ட்ராப்புக்கும் ட்ரங்கேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸாக இருக்குது. ட்ராப் என்ன பண்ணால் delete a database or table, truncate used to delete all the table records. ஸோ ட்ராப் என்ன பண்ணால் ஹோல் டேட்டாபேஸுமே டெலீட் பண்ணிடும். அதே ட்ரங்கேட்னா டேட்டாபேஸோ டேபிளோ அப்படியே இருக்கும், அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸை மட்டும் டெலீட் பண்ணும். வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ட்ராப்க்கும் ட்ரங்கேட்க்கும் இதுதான் வித்தியாசம். ஸோ ட்ராப்னா ஹோல் டேட்டாபேஸுமே டெலீட் பண்ணணும், இல்லை ஹோல் டேபிளுமே டெலீட் பண்ணணும். ஆனால் ட்ரங்கேட்னா அது இருக்க டேட்டாபேஸும் டேபிளும் டெலீட் பண்ணாது, ஆனால் உள்ளே இருக்க எல்லா கண்டென்ட்டும் என்ன பண்ணிடும், டெலீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரீநேம். ஸோ ரீநேம் என்ன பண்ணும், ஆல்ரெடி இப்போ நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், இல்லை டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், இன்னொரு டேட்டாபேஸ் அதே நேமில் நான் கிரியேட் பண்ணும் போது ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ்க்கு நான் என்ன பண்ணலாம், ரீநேம் ஏபிசின்னு சொல்லிட்டு நம்ம வேறு எதாவது மென்ஷன் பண்ணி கூட என்ன பண்ணலாம், ரீநேம் பண்ணலாம். இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், டிஎம்எல். This SQL command deals with the manipulating of data present in the database. Most of the SQL command comes under DML. Insert, update and delete commands belongs to this category. ஸோ டேட்டா நம்ம கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம டிடிஎல் யூஸ் பண்ணியிருக்கோம். கிரியேட் பண்ண டேட்டாஸ்க்கு நம்ம பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்காக இல்லை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்காக எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்எல் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ டிடிஎல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் டேபிள் க்ரியேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இந்த க்ரியேட் பண்ண டேட்டாபேஸை வந்து நம்ம டேட்டாஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கும் இன்சர்ட் பண்ண டேட்டா அப்டேட் பண்ணுறதுக்கும் இல்லை டெலீட் பண்ணுறதுக்கும் இந்த டிஎம்எல் கமாண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு 3 கமாண்ட் இருக்குது, இன்சர்ட், அப்டேட் அண்ட் டெலீட். ஸோ ஆப்வியஸாக இது என்னென்ன பண்ணுன்னு பார்க்கலாம். இன்சர்ட், ஆட் நியூ ரோஸ் இன் த டேட்டாபேஸ் டேபிள். புதுசாக ரோஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு இந்த இன்சர்ட் கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அப்டேட், மாடிஃபைஸ் த எக்ஸிஸ்டிங் டேட்டா வித் நியூ டேட்டா இன் அ டேபிள். ஸோ ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை மாடிஃபை பண்ணுறதுக்காக இந்த அப்டேட் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் delete த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த டேபிளில் இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் delete பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் ஆர் த 3 கமாண்ட்ஸ் யூஸ்ட் இன் டிஎம்எல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டேட்டா query லாங்குவேஜ். Select is the only SQL command used to fetch or retrieve the data from the database table that comes under DQL. So data query language. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் யூஸ்டு query அப்படின்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு டேட்டாபேஸையோ இல்லை டேபிளையோ நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம், மாடிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னாலையும் இல்லை டெலீட் பண்ண போகிறோம்ன்றதுனாலையும் இந்த செலக்ட் கமெண்ட் தான் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு டேபிள் நம்ம வியூ பண்ணணும், இல்லை ஒரு டேபிள் இருக்க டேட்டாஸை நான் டெலீட் பண்ணணும், ஸோ என்ன விஷயம் பண்ணாலுமே இந்த செலக்ட் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம். இந்த செலக்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா query லாங்குவேஜ் கீழே வருது. ஸோ ரிட்ரீவ் டேட்டா ஃப்ரம் த டேபிள்ஸ். ஸோ டேபிள் இருக்க டேட்டாஸை நம்ம ரிட்ரீவ் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த செலக்ட் கமாண்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், TCL. This command manages the transactions in SQL database.
It also helps to save the change in the database permanently. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன். ஸோ ஒரு டேட்டா நான் சேஞ்ச் பண்ணுறேன், இல்லை ஒரு டேட்டாஸ்க்கு வந்து எதாவது அப்டேட் நடக்குதுன்னா அந்த அப்டேட்டோட டிரான்சாக்ஷனை நம்ம என்ஷூர் பண்ணுறதுக்காக டேட்டாபேஸில் பெர்மனெண்ட்டாக ஸ்டே பண்ணுறதுக்காக இந்த டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கமிட், ரோல் பேக், செட் டிரான்சாக்ஷன், சேவ் பாயிண்ட், இந்த மாதிரி ஒரு 4 கமாண்ட் இருக்குது. ஸோ ஒரு கமாண்டும் என்ன பண்ணுதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமிட் பெர்மனெண்ட்லி சேவ்ஸ் இன்டு டேட்டாபேஸ். ஸோ இப்போ நான் ஒரு டேட்டாபேஸ் அப்டேட் பண்ணுறேன். இப்போ ஏதாவது ஒரு ரெக்கார்ட் நான் டெலீட் பண்ணிடுறேன், இல்லை புதுசாக ஏதாவது 2 ரெக்கார்ட் ஆட் பண்ணிட்டு கடைசியாக நான் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சுன்னா, இப்போ எப்படி நம்ம ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிவிட்டு பாதியில் வரும்போது நம்ம சேவ் கொடுப்போம். சேவ் கொடுத்தா அது வரைக்கும் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வரைக்கும் சேவ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த டாக்குமெண்ட் டைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த கமிட்ன்றது, நான் எதாவது டேட்டாபேஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன்னும் போது எனக்கு போதும் அப்டேட் முடிஞ்சிச்சு, இது வரைக்கும் எனக்கு சேவ் பண்ணுங்கள் பெர்மனெண்ட்டாக அப்படின்னும் போது இந்த கமிட் கமெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். இந்த கமிட் கமெண்ட் கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், பெர்மனெண்ட்டாக டேட்டாஸ் என்ன எனக்கு டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு ரோல் பேக். ரீஸ்டோர் த டேட்டாபேஸ் டு ஒரிஜினல் ஃபார்ம் சின்ஸ் த லாஸ்ட் கமிட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம், ஒரு இடத்துல நம்ம சேவ் பண்ணியிருப்போம். சேவ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 5-6 லைன் நம்ம டைப் பண்ணிகிட்ருப்போம். டைப் பண்ணும்போது திடீர்னு பவர் ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா, ஸோ அப்போ நம்மளுக்கு திருப்பி சிஸ்டம் ஆன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இடத்துல வரும்னா, கடைசியாக எந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணுமோ அது வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகும், டேட்டாஸ் வந்து ரிட்ரீவ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரோல் பேக். ஸோ ரோல் பேக் கொடுக்கும்போது கடைசியாக எது வரைக்கும் எனக்கு சேவ் ஆச்சோ அது வரைக்கும் என்ன பண்ண எனக்கு எடுத்து காமிக்கும். இதுதான் வந்து ரோல் பேக்கான ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு செட் டிரான்சாக்ஷன். செட் த டிரான்சாக்ஷன் ப்ராப்பர்ட்டி சச்சஸ் ரீட், ரைட் ஆர் ரீட் ஒன்லி அசஸ். ஸோ டிரான்சாக்ஷன் நான் அனுப்பும் போது எனக்கு வந்து ப்ராப்பர்ட்டி செட் பண்ணணும். ஸோ இந்த டிரான்சாக்ஷனில் வந்து யூசர் வந்து ரீட் மட்டும் பண்ணணும், ஓகேங்களா? இல்லை இந்த டிரான்சாக்ஷனில் ரீடர் வந்து நான் யூசர் என்ன பண்ணலாம், ரைட் பண்ணலாம், இல்லை வந்து ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், அவங்களால எந்த அப்டேட்டோ இல்லை எந்த டெலிஷனுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், செட் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா செட் டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட் சேவ் பாயிண்ட். யூஸ் டு டெம்பரரிலி சேவ் த டிரான்சாக்ஷன் ஸோ தட் வி கேன் ரோல் பேக் டு த பாயிண்ட் whenever required. ஸோ சேவ் பாயிண்ட்டும் ரோல் பேக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் என்ன பண்ணணும்னா டிரான்சாக்ஷன் வந்து டெம்பரரியாக என்ன பண்ணும், சேவ் பண்ணி வைக்கும். ஸோ சேவிங் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சேவ் பாயிண்ட் யூஸ் ஆகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜோட queries அண்ட் கமெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் DCL. SQL command that implements security on database object like table, view and stored procedure etc. Grant and revoke command belongs to this category. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம யூஸ் பண்ணுற கொடுக்குற ஷேர் பண்ணுற டேட்டாஸ் வந்து செக்யூர்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கொரி யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா கிராண்ட் அண்ட் ரிவோக். ஸோ இந்த 2 கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாபேஸோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால தான் இதை வந்து டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் சொல்கிறாங்க. இதில் கிராண்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் டு கிவ் பெர்மிஷன் டு த ஸ்பெசிஃபிக் யூசர் ஆன் த ஸ்பெசிஃபிக் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் லைக் டேபிள், வியூஸ் எக்ஸெட்ரா. ஸோ கிராண்ட் என்ன பண்ணுறது, ஒரு பெர்மிஷன் கொடுக்குது. ஸோ ஒரு யூசர் வராரு, ஒரு n நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இருப்பாங்க, அதில் இந்த யூசர் மட்டும்தான் இந்த ஸ்பெசிஃபிக் டேட்டாபேஸை வியூ பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரெக்கார்டு இருக்குது. ஸோ இந்த ரெக்கார்டு வந்து இப்போ பர்டிகுலர் இந்த ஸ்டாஃப் மட்டும் தான் வியூ பண்ண முடியும், ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் என்ன பண்ண முடியும், வியூ பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் டேட்டாபேஸ் மட்டும் வியூ பண்ணது கிராண்ட்ன்ற இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி யார் பார்க்கணும் யார் பார்க்கக்கூடாதுன்ற கண்டிஷனோ இல்லை செக்யூரிட்டியோ என்ன பண்ணும், இந்த கிராண்ட் செட் பண்ணும். நெக்ஸ்ட் ரிவோக். யூஸ் டு டேக் த பிரிண்ட் அவுட், take out the permissions from the specific user on the specific database object like table and views. ஸோ பெர்மிஷன் எடுக்கிறதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒருத்தர் வந்து கிராண்ட் பண்ணியிருப்பேன். இப்போ எனக்கு ஒரு தேவையில்லை, ஏதோ மிஸ்கைட் பண்ணுறாரு இல்லை டேட்டாஸ் வந்து இவர் திருடுறாரு அப்படின்னும் போது என்ன பண்ணலாம், ரிவோக் பண்ணலாம். ஸோ பெர்மிஷன் என்ன பண்ணலாம், எடுத்து விட்டுடலாம். இப்போ பெர்மிஷன் கொடுக்கலாம் இல்லை வேண்டாம், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே யூஸ் பண்ணலான்னும் போது அதுக்கு என்ன பண்ணலாம், ரிவோக் பண்ணுறது. இதுதான் பார்த்தீங்கன்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்கியூஎல்னா என்ன, அதில் இருக்க 5 டைப்ஸும் அந்த 5 டைப்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு கமெண்ட்டுமே பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வேறு என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது, எப்படி வந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு எஸ்கியூஎல் கமெண்ட் நம்ம எழுதலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.